வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி வெளியேறுற இடங்கள்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வாழை மரம் நட்டு வச்சுருக்கோம். இந்த சம்மர் சீசனில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால வாழை இலையெல்லாம் சருகாக காஞ்சிருச்சு. அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா பூச்சிகள்லாம் இந்த சம்மர் சீசனில் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் தாங்க. தம்பியுமே லீவுனால அவனும் களத்தில் இறங்கிட்டான். வாழை இலையோட சருகெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல போட்டு அதெல்லாம் எடுத்து மூடாக்குக்காக பயன்படுத்த போகிறோம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கனால முந்தின நாள் தண்ணி பாய்ச்சினோம்னா அடுத்த நாளே காஞ்சிருது மண். அதனால் மூடாக்கு கண்டிப்பாக போடணும். நம்ம தென்னந்தோப்பை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே மூடாக்கு போட்டிருப்போம். இது மாதிரி வாழை இலை சருகு, தென்னை மட்டை இதெல்லாமே மரத்தடியில் பரப்பி விட்டுருப்போம் எல்லா இடத்துலையுமே. எதுக்காகனா அப்போ தான் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். மண்புழுக்கள் மண்ணில் அதிகமாக உருவாகும், நம்ம மண்ணுமே செழிப்பாக இருக்கும். இப்போ இது மாதிரி மரங்கள் தோட்டத்தில் நட்டுருந்தோம்னா அதோட வேஸ்டேஜ் எடுத்து அந்த மரத்துக்கே மூடாக்கா போடலாம். இதை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நட்டுருக்கனால தான் இதோட சருகு எடுத்து வேறு மரங்களுக்கு மூடாக்கா போடுறோம். நீங்களும் கண்டிப்பாக அந்த மூடாக்கு முறையை பயன்படுத்துங்க. பாய்.